மறுமையில் சில மக்கள் சுவர்க்கம் நரகம், உங்களுக்கு தெரியும் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை நரகத்திற்கு மேலால அமைக்கப்பட்டிருக்கும். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை நரகத்திற்கு மேலால அனுப்பப்பட்டிருக்கும், அதாவது அமைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹு தஆலா சொல்றான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் அனைவரும் அந்த நரகத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்ற அல்லாஹ். அப்படின்னா என்ன, இந்த நரகத்திற்கு மேலால உருத் துஹூல் அல்ல, உருதுண்டா அதுக்கு வந்து தான் போகணும். அந்த நரகத்துக்கு மேலால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையை கடந்து தான் அவர் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். அதனாலதான் வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் அனைவரும் அந்த இடத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும். சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா, பின்னர் அல்லாஹ் வகான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா, அதுக்கு பின்னால சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா, பின்னர் அதாவது இது அல்லாஹு தஆலா விதித்துக் கொண்ட ஒரு விதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இறையச்சமுடையவர்களை நாம் அதில் காப்பாற்றுவோம், தவறானவர்களை அதாவது அநியாயக்காரர்களை அதில் நம்ம வீழச் செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப சில செய்திகளை நீங்க பார்க்கலாம். நரகம் அதாவது 70 வருட தூரத்தில் கூட அவர் என்ன செய்ய மாட்டார், அந்த நரகத்தை அதாவது வேதனையை உணர மாட்டார் என்றெல்லாம் வருது. அப்ப நம்ம நரகத்துக்கு மேலால போக வேண்டியதுல வருது. இது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது அப்படின்னா, அந்த 70 முழ தூரத்தில் அதாவது 70 வருட தூரத்தில் ஒருத்தர் இருந்தா அவர் எப்படி நரகத்துடைய அந்த சுவாலையை கூட உணர மாட்டாரோ, அதை விட என்ன செய்ய மாட்டாரு, இந்த பாலத்துக்கு மேலால அந்த பாதைக்கு மேலால வேகமா போகின்றவர் என்ன செய்ய மாட்டார், உணர மாட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மின்னல் வேகம் அப்படின்னு சொன்னாங்க. மின்னல் வேகம் இன்றைக்கு உலகத்துல விஞ்ஞான ரீதியா சொல்ற உச்சகட்ட வேகம் என்று அளக்கக்கூடிய அளவு எது, ஒளியின் வேகம், விளங்கிட்டா? அப்ப மின்னலுடைய வேகம் அப்படின்றாங்க. அப்ப மின்னலுடைய, அதனால மின்னலுடைய ஒளி முதலாவது வந்து சத்தம் இரண்டாவது வருது. சத்தம் இரண்டாவது வரதுக்கு காரணம் சத்தம் இரண்டாவது நிலைதான், ஒளிதான் வேகமானது. அந்த வேகத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சிருவாரு, பயணித்து விடுவார் அப்படின்னு வருது. இதுல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னா, நம்ம மேராஜுக்கு போகக்கூடிய வாகனத்துடைய பேரும் புராக். பர்கண்டா மின்னல், பர்கண்டா என்ன மின்னல், புராக்கண்டா அந்த மின்னலுடைய ஒளி என்ற அமைப்புல தான் அதை என்ன செஞ்சிருக்குது, அந்த வாகனத்துடைய பேரே சொல்லப்பட்ட வேகம், அந்த வேகத்தை சொல்லப்படுறது. அப்ப அந்த வேகத்தில் அவர் பயணிச்சுவார்னா அவர் காண மாட்டார், உணர மாட்டார், எதுவும் இல்லை. ஆனா அதுக்கு அடுத்தடுத்த சில முஃமின்கள் பயணிப்பார்களே, எவரது அமல் ஒருவரை அதாவது லேட்டாக்கி விட்டுச்சோ, தாமதப்படுத்தி விட்டதோ, அவருடைய பரம்பரை அவரை கொண்டு போய் என்ன செய்யாது, சேர்க்காது அப்படின்னாங்க. அப்படின்னா வேகம் குறைவதற்கு காரணமும் அவருடைய அமல்கள் அதுக்கேற்ற மாதிரி தரங்கள் என்ன செய்யும், குறைந்திருக்கும். அதுக்கேற்ப மாதிரி அவர் என்ன செய்வார், அதில் பாதிக்கப்படுவார்.